ஹாய் நச்சரி இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது த பேட் பாய் ஆப்சஷன். லைக் த மெயின் ஹெட்லைன் இஸ் மிஸ்டர் லோக்கல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. இது ஜஸ்ட் ஒரு லாங் கண்டென்ட். நான் ஒரு சும்மா ஷார்ட்டாக முடிக்கலாம்னு நினச்சேன். ஒரு ஒன் ஷார்ட்டாகவே போட்டலாம்னு நினச்சேன். பட் இது ஒரு 5 ஷார்ட்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேடா ஸ்டடீஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி தான் சொல்லணுமா? எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பேக்ரவுண்ட் வாய்ஸஸில் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் ஆல்சோ மெஸ்லெஸ் டாக்லாம் போடுறேன், ஓகேவா? நிறைய டிஎம் வருது, போடுறேன், ஓகேவா? ஓகேடா சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய வீடு காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் தருதலை அவனெல்லாம் பெத்தா வயிறு அப்படி எரியுதுடா. இங்கே கொஞ்சமாவது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கியா? அப்படியே எல்லாம் பொறுக்கி மாறி அங்கே போயிட்டு அந்த பசங்களோட அரட்டை அடிச்சிட்டு இருக்க. எங்க விடுங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் பையனை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்களா? நிறுத்துடி, உனக்கு என்ன தெரியும்? முந்தானேத்து அந்த 4வது வீட்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு எனக்கு ஆகாதுன்னு தெரியும். அவன் பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த உன் பையன். சி, இதெல்லாம் நல்லா இருக்கா? எவ்வளோ டைம் சொல்கிறேன், நம்ம பிஸ்னஸ் எடுத்து டேக் ஓவர் பண்ணுன்னு. இவனே கேட்க மாட்டானா? இவெல்லாம் வாழ்க்கையில் எப்படி உருப்பட போகிறா? சொல்லு. இவனெல்லாம் பெற்றுட்டு டெய்லி நைட்டு தூக்கம் கூட வர மாட்டேது எனக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கூட உள்ள இறங்க மாட்டேது. இவனெல்லாம் என்ன ஆகி போகிறானோன்னு. இதெல்லாம் இவனுக்கெல்லாம் சோறு ஒரு கேடு. இவனுக்கெல்லாம் எப்படி சோறு உள்ளே இறங்குது? ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? சின்ன பையன், அவனே பாவம், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். போக போக புரிஞ்சுக்குவாங்க. விடுங்க, பையனை திட்டிகிட்டே இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும். இவன் சின்ன பையனாடி. இவனுக்கு ஏஜ் 24 ஆச்சு. இந்தா கம்மிங் பர்த்டே வந்துச்சுன்னா 25. இவன் சின்ன பையனா? அது மட்டும் இல்லை, இவன்லாம் என்ன சின்ன பையன் செய்கிற வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறான். ரோட்டில் போயிட்டு அப்படியே சிகரெட் அடிச்சுட்டு நான் போகிற வர பொண்ணுங்களெல்லாம் கலாய்ச்சிட்டு, என்னடி இது, என்ன பொறுக்கியா? இப்படி தர லோக்கலாக சுற்றிட்டு இருக்கிறான். ஆளும் அவன் மண்டையும் பாரு. சி, எல்லாம் பார்க்க அப்படியே வயிறு எரியுது. அப்படியே காலிலேருந்து தலை வர அப்படியே பற்றிக்குது. இவனெல்லாம் பார்க்க இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில் உருப்படுவான்? நான் கேட்குறேன், எப்படி உருப்படுவான்? அப்படின்னு ரொம்ப கத்திகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு வாய்ஸ், அம்மா உன் புருஷனை சொல்லி வச்சியோ சரியா? என்ன என்ன இப்போ இங்கே ஆச்சு? நான் அப்படி தான் சுற்றுவேன். எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த கம்பெனி மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்போது சாருக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது? போகிற வர பொண்ணுங்க கை காலை பிடிச்சி இழுக்கிறதுலையா? அம்மா சொல்லி வச்சுக்கோமா, அப்புறம் எதாவது ஆகிடப்போகுது. இதுக்கு தான் இந்த வீட்டிலே இருக்கிறதில்ல, இந்த ஆள் இருந்தாலே. தேங்காய் கொஞ்சம் சும்மா தான் இருண்டா. எவ்வளோ டைம்மா சும்மா இருக்கிறது? இவர் கண்டாமேனிக்கு பேசுவார், நான் கேட்டுட்டு இருக்கணுமா? எப்படி பேசுகிறா நீ கேட்டில்லம்மா? அப்படி பேசுகிறத கேட்டு நான் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஃபஸ்ட்டு உன் புருஷனை சொல்லுமா, அதுக்கப்புறம் வந்து நீ என்ன சொல்லுவேன்? என்னடா, என்ன பண்ணிடுவ? இங்கே மேலே கை வச்சிருவியா? இங்கே வைடா பார்க்கலாம். இன்னும் நீ அது மட்டும் தானே வைக்கலை? வெளியெல்லாம் போயிட்டு நல்லா பொண்ண பொறிக்க மாதிரி சுத்தப்பாரு அதானே? ஏங்க நீங்களாம் சும்மா இருங்களேங்க. நீ நிறுத்துடி. ஆமாம், பெரிய இவன் எதுவும் சொல்லிடக்கூடாது. இப்படியே இருப்பான், நல்லா பொறுக்கியாட்ட நல்லா லோக்கலாக சுற்றிட்டு இருப்பான். இவனை எதுவுமே சொல்லக்கூடாது. பார்க்கவே கெட்ட பையன் மாதிரி இருக்காண்டி. இப்படிலாம் தான் உன் பையனை நம்பி எவன் பொண்ணு தருவான்? எனக்கு நான் பார்த்துக்கிறேன் எவன் எனக்கு கரெக்டாக இருப்பான்னு. சும்மா அந்த ஆளெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணான்னு சொல்லுங்க சரிங்களா? இதுக்கு தான் இந்த வீட்டிலையே இருக்கிறதில்ல, நான் போகிறேன் அப்படின்னு அவனும் வெளியே போகிறான். அப்போது இங்கே அவர், போடா போ, எங்கேயோ பொறுக்கியாட்ட சுற்ற தான் போகிறேன். நீ வேணா பாருடி, ஒரு நாளில் ஒரு நாள் உன் பையன் எவ்வளோவது கூட்டிகிட்டு வந்து இங்கே வாசம்னா நிற்கலை, நான் பார்த்துக்கிறேன். என்ன அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண வச்சுட்டு வருவான்னு நினச்சியா? எவ்வளோவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக லவ் பண்ண வச்சுட்டு வருவான் பாரு உன் பையன். அப்படி இருக்கான் இவன். சி, அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில.
இனி என் காலம் எப்போ போய் முடியும்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புலம்பிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. இங்கே அந்த அம்மா வந்துட்டு, டே தியாங் எங்கடா போகிற? ஆ உன் புருஷனை போய் பாரு, எங்கே என் பின்னாடி வந்துட்டுருக்க? எப்படிலாம் வராத சரியா? என்ன உன் புருஷனுக்கு தானே நீ எல்லாம் சப்போர்ட்டு? டேய் நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். அம்மாவோட சப்போர்ட் எப்போவுமே என் பையனுக்கு தான். ம் அப்படியா? தட்ஸ் மை கேர்ள். ஓகே நீ உள்ளே போ, நான் நைட்டு வரேன். இந்த ஆள் போனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் போடு சரியா? அப்போ நான் வரேன். எனக்கு முடியல இந்த வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறான். இவங்க அம்மாவும் ஐயோ 2 பேரும் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனால் என்ன தான் நான் பண்ணுவேன்? டெய்லி இவங்களோட ரகலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. 2 பேத்துக்கும் நடுவில் பொதுவாக நிற்கிறது எவ்வளோ கஷ்டம். இன்னும் அந்த மனுஷன் என்ன கொதிக்க போகிறாரோ தெரில. ரூமுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. எங்கே தேங்க அப்படியே வண்டி எடுத்து ஸ்பீடாக போயிட்டுருக்கான். அந்த சைடில் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. கொஞ்சம் தூரத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த சைடு மச்சான் தேவை வந்துட்டான்டா. இல்லைடா அவன் எங்கேயோ போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தேங்க இங்கே கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் வண்டி நிப்பாட்டி, என்ன பேபி கேர்ள் எங்கே போகிற? ரியா வண்டியில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன், என்ன சுற்றலாமா? நீ நல்லா பிடிச்சிக்கோ, நான் உன்னை அப்படியே நல்லா வச்சு சுற்றுறேன். ரியாடி சி பொறுக்கி இப்படி சுற்றிட்டு இருக்கான் பாரு. யாரை பார்த்துட்டு பொறுக்கிங்கிற? வாயை வச்சிட மதியம். வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு. தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா? ஐயா உன் கூடல நான் வரமாட்டேன் போதுமா? இதுக்கெல்லாம் வேற ஆளை போய் பாரு. வேற ஒருத்தி பார்க்கவா? இல்லாடி எனக்கு தெரிஞ்சு நீ தான் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் சி இங்கே பாருத்தேன், நீ இப்போலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்படியா? ரைட்டு. உங்கள் அப்பா பெரியவன். ஆமாம் என்னடி என்ன உங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொல்ல வச்சியா? உன்னால தான் நல்லா திட்டு வாங்கிட்டு வந்துட்டு டாடி ஒன்று விட்டெல்லாம் வச்சுக்கோ, செவ்வில் திரும்பிடும். லவ்வர்ஸ்குள்ளே நடக்கலாம் போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டுருக்க. நான் எப்போ உன்னே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? அப்போ நீ என்ன பண்ணலையா? சீச்சி உன்னெல்லாம் யாருடா பண்ணுவா? எப்படி லோக்கலாக இருக்க, கெட்ட பையனாக இருக்க, உன்னெல்லாம் போய் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி தேங்காய் பார்த்து முறைக்கிறா. தேங்காய் கோவம் வருது. அவன் டக்குன்னு நின்று நான் சொன்னேன் நான் லோக்கலாக புதியாட்ட இருக்கேன். என்னடி இப்போ தானே சொன்னேன் நம்மளாம் சொல்லாதன்னு. அவனோட அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக்கை விட்டு இறங்கி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி மண்டையிலே நல்லா போடுறான். அந்த பொண்ணு தேங் வலிக்குது ஐயோ வலிக்குது. உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவியா? சொல்லுவியாடி? போ உங்கள் அப்பா என்ன கூட்டிகிட்டு வா போ. இன்னும் உங்கள் அப்பா என்ன பேர் பருப்பா? பார்த்துக்கிறேன் போ. நான் பசங்களாம் வச்சேன்னா வச்சுக்கோ உங்கள் அப்பா முடிச்சிருவேன். ஏதோ சரி பாவம் பார்க்க அழகா இருக்காளேன்னு பின்னாடி வந்தான். என்ன வாய் என்னடி அது என்னடி வாய் அப்படி வாய் மேலேயே 2 கொடுக்குறான். அந்த பொண்ணு அது தேங்க வலிக்குது. இது என்னடி கையெல்லாம் பிங்க் கலரில் ஏதோ ஒட்டிடுது வாயில் வச்சா என்ன பூசிட்டு வருவியா நல்லா இரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட கன்னத்தில் லைட்டாக ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு தடவுறான். பார்த்தா ஃபுல்லாக பவுடரு. ஐய என்ன மேக்கப் போட்டு ஊரை ஏமாத்திட்டியா? மச்சான் ஜங்குகா இங்கே வந்து பாருடா, மேக்கப் போட்டு ஊரை ஏமாத்திட்டு. இதெல்லாம் பார்த்தியா இப்படி தான் இருக்காளுங்க போல. சி நானும் இதை பிடிச்சிட்டு பாரு. படி பெரியவ அப்படியே கிளியோபட்ரா இவகிட்ட வந்து கிளியாட்ட பறந்து வராங்க. படி. போகிறேன் போடா. இதே இல்லை போகிறேன் அதோட அந்த பொண்ணு வாட்டுக்கு போகுது. இங்கே தேயாங் ஜங்குகா என்னை வெறி யாருக்குடா ஏன்டா நான் அவளை நல்லா அடிச்சிட்டில்ல அப்புறம் எதுக்கு? அது இல்லைடா எப்பயும் போல் இன்னைக்கு நிறுத்து. உங்கள் அப்பா என்ன அவனை அசிங்கமாக திட்டினாரா? ஆமாம் அவனை என்ன பிரச்சனையோ இல்லை பார்த்தாலே எரிச்சலாக வருது. அதான் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு? அந்த கம்பெனி எடுத்து டேக் ஓவர் பண்ணு தானே சொல்கிறாரு. நீ ஏன்டா இப்படி இருக்கா? அந்த கம்பெனிக்குள்ளே போய் பாரு. ஐயோ எவனுமே நடக்க மாட்டானுடா. எல்லாம் அப்படியே கால் அப்படியே சுடுதண்ணி ஊற்றின மாதிரி கொதிக்குது. அப்படி இருக்கிறானுங்க எல்லாருக்கும் அப்படியே ஓடுறானுங்க, நடக்கவே மாட்டுறானுங்க. அவ்வளோ இருக்கு அங்கெல்லாம். போயிட்டு வந்தேனாச்சுக்க சத்தியமாக நான் மெண்டல் ஆயிடுவேன். எனக்கெல்லாம் அங்கெல்லாம் செட் ஆகாது. அதனால தான். அப்படி என்னடா பண்ண போகிற? எப்படி மேரேஜுக்கெலாம் ஐடியா இருக்கா என்ன? நல்லா இருக்குடா. இப்படி
உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணா இல்லை நீயா? இல்லைடா நானே தான். இங்க பாரு எனக்கு இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இப்போ சிகரெட் வேணும். வா வந்து இது வாங்கிட்டு வா. சரிடா நான் போய் வாங்கிட்டு வரேன். யோ ஜி சிகரெட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துச்சு அந்த கடைக்காரர், எப்பா அத்தையா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், ஆ அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா? அவரோட பையனான்ட்டு ஏன்பா இப்படி லோக்கலாக சுற்றிட்டு இருக்க, கொஞ்சமாவது உருப்படலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டது தேங்க்கு சுல்லுன்னு கோவம் வருது. அப்படியே அந்த ஜியை பார்த்துட்டு, இங்கே பாரு எனக்கு என்னோட இதை பார்த்துக்க தெரியும், உன்னோட இதை மட்டும் நீ மூடிட்டு உட்கார் சரியா? எங்கள் அப்பன் பெரிய ஆள், எங்கள் அம்மா சித்தி அம்மாலாம் இருக்கக்கூடாதுல்ல. எங்கள் அப்பன் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், அதெல்லாம் இருக்கட்டும் சரியா? வாயை மூடிட்டு எது கேட்குறேனோ அதை கொடு, நாளை பின்னா கடை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக சொல்கிறான். அவர் அவ்வளோதாங்க அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு. இங்கே தேங்காய் செம்ம டென்ஷனாக இருக்குது. அவனும் அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போது எக்ஸ்கியூஸ் மீ யாரு அதோட சைடில் பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு, ஹாய் எனக்கு இந்த அட்ரஸ் மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. அந்த வாய்ஸ் கேட்டதும் திரும்பி அப்படியே அந்த பொண்ணை கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறா. அவனுக்குள்ளே ஒரு மாதிரி அது லைக் ஹார்ட் பீட்டில் அப்படி லேப்டாப்னு அடிச்சுக்குது. ஒரு மாதிரி பட்டப்படன்னு இருக்கு. அவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸு அவனோட ஐஸ் எல்லாமே பார்க்குறா. அப்போ ஜேகே, டே மச்சான் இந்தாடா சிகரெட்டு. அது அது மச்சான் டே தேவை என்னதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். முன்னாடி நீங்கள் நின்றுட்டு என்ன அவர் எப்படி நிற்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கிட்ட போயிடுறீங்க. ஜங்குக்கிட்ட போயிட்டு, ஹாய் என் பேர் ஒயன், நான் இங்கே புதுசு, எனக்கு இந்த அட்ரஸ் மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜங்குக்கும் வாங்கிட்டு, ஓ அட்ரஸா, இதை தான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தியாம்மா? ஆமாம் அவர் தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஐயோ என்னம்மா இப்படி பண்ணிட்ட, ஏங்க ஏதாவது தப்பாயிடுச்சா என்ன? அவன் ரொம்ப கோவக்காரன், அவன்கிட்டலாம் அட்ரஸ்லாம் கேட்காது சரியா? அப்படி ஏதாவது கோவத்தில் அடிச்சிருவாம்மா. எதுக்கு அடிக்கணும் அவர்? அவன்லாம் அப்படி தான். சரி நான் ஏரியாவுக்கு புதுசா? ஆமாம் ஏரியாவுக்கு புதுசு தான், இந்த அட்ரஸ் மட்டும் சொல்கிறீங்களா? அட்ரஸ் தானே சொல்லிட்டா போச்சு அது அப்படின்னு சொல்ல போகிறான் ஜேகே. அப்போ தேங்கா இரு, சரி டே ஜங்குகா இரு, அம்மா பொண்ணே இங்கே வா. சொல்லுங்கண்ணா. இது அண்ணாவா? ஏய் யாரை பார்த்துட்டு அண்ணாங்கிற? என்னை பார்த்தா என்ன உங்கள் அண்ணன் மாதிரியா இருக்கு? இல்லை நீ தான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பார்த்தியா என்ன அண்ணாங்கிறது? இங்கே பாரு தயாங்கன்னு கூப்பிடு சரியா? அண்ணாலாம் கூப்பிட்டுட்டு இருக்காத, இல்லாட்டி வாங்க போங்கன்னு கூப்பிடு. என்னது புதுசாக சொல்கிறாரு? நீங்கள் என்னை விட பெரியவர் தானே? அப்போ நான் அண்ணா தானே கூப்பிடணும். ஈய நான் பழமா? வாட் பழமாண்ணா? புரியல. டே மச்சான் இது இன்னசென்ட் போலடா, நான் பேசி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போது இங்கே தயா, டே இதே நான் பார்த்துக்கிறேன், இது எந்த நான் பார்த்துக்கிறேன். மச்சான் என்னடா சொல்கிற? உந்தா புரியலையே எனக்கு. நிறு நான் பார்த்துக்கிறேன் போதுமா? கவாடி என்ன இந்த அட்ரஸ் தானே? உன் பேர் என்ன சொன்ன? ஒயன். ஒயனு இந்த அட்ரஸ் தானே, நானே கொண்டு போய் விடட்டா? உங்களுக்கு ஓகேவா? எப்படி நடந்து தானே போகிறோம், இல்லாடி வண்டியில் உட்காரு, நான் அழகாக கூட்டிகிட்டே போகிறேன். ஐயோ இல்லைங்க, என் வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, யாராச்சும் கூட வண்டியிலலாம் வந்தேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான் என்னை போட்டு அடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா பண்ணலாமா? நீங்கள் முன்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளி போங்க, உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேவா? என் வீடு வந்து நான் அப்படியே உள்ளே போய்க்கிறேன், நீங்கள் அப்படியே வந்துடுங்க. அப்புறம்டி அப்போ கொண்டு வந்து காட்டுற அட்ரஸ் காட்டுறேன் நான் இழிச்சவன் அவனுக்கு. ஐயோ இல்லைங்க,
நான் அப்படிலாம் சொல்லல. நீங்க தானே அட்ரஸ் காமிக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் அது சரிடி. இப்போ கூட வா. என்ன ஆயிடப்போகுது? உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க. எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்க வீட பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் யார்ட்டாச்சும் பேசினாலும், எதா பண்ணாலும் அவ்வளோதான். என்னை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஸோ அதனால் எனக்கெல்லாம் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும் இல்லாட்டி நீங்களே சொல்லுங்க. நான் அப்படியே கேட்டு கேட்டு போய்க்கிறேன். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போத்தையா சரிடி. அப்போது பாதி தூரம் நான் கொண்டு போய் விடுறேன். மீதி தூரம் அப்படின்னு சொல்கிறேன், நீ போய்க்கிறியா? ம். ஓகே. பாதி தூரம்னா இங்கேருந்து அந்த அட்ரஸ் ரொம்ப தூரமா? ரொம்ப நடக்கணுமா? அது அதெல்லாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுடி. ஆ வா உன்னை நான் ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? ஷார்ட்கட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம். அதெல்லாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஏன்டி ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரம் போகணுமா என்ன? இல்லைங்க. என் பேகு செம்ம வெயிட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஊர்லேருந்து வரேனா, அதனால் வெயிட்டாக இருக்குது. எங்கள் மாம் டாட் எல்லாருமே ஒரு 5 டேஸ் முன்னாடி இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நான் இப்போ தான் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து வரேன். அதனால் என்னோடய பேகெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கா. என்னால் தூக்க வேற முடியல. கஷ்டப்பட்டு இப்போலாம் ட்ராவலிங் டைமில் நின்றுட்டே வந்தேனா கால்லாம் வலிக்குது. இதில் இந்த அட்ரஸ் வேறு எங்கேன்னு தெரில. அச்சச்சோ! என்னடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க போல. ம். ஆமாம். ரொம்பவே. அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பவுட் பண்ணுறீங்க. எங்கள் தயாங்க அதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. லைக் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் அப்படி உங்களையே பார்த்துட்டு சரிடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே தேங்க பின்னாடி போகிறீங்க. நீங்கள் அப்படியே சும்மா வேடிக்கையாக பார்த்துட்டு போகிறீங்க. அவன் பெருசாக அவன்கிட்ட எதுவுமே நீங்கள் பேசலை. தேங்க அப்படியே உங்கள் முன்னாடியே போயிட்டுருக்கான். லைக் அப்படியே சைடில் உங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்போ தேயாங் ஒரு கட்டுக்குள்ளே போகிறான். நீங்கள் இது என்ன கட்டு? ஏய் ஷார்ட் கட்டுடி. இந்த ரூட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ என்ன சரியா? அப்பப்போ இங்கெல்லாம் வர வேண்டியதாக இருக்கும். இங்கேயா? ஏங்க இது என்ன ரொம்ப ஷார்ட்கட்டாக என்ன? இல்லாடி இதுலேயே கொஞ்சம் போகணும் வா. அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் போகிறான். போயிட்டு அப்படியே இன்னொரு மாதிரி சந்தாட்டம் வருது. நீங்கள் அதுக்குள்ளே பார்க்குறீங்க. என்ன இது? ஏதோ ஒருத்தர் தான் போக முடியும் போல். ஏய் வாடி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ம் சரி. ஏன் என்னடி இவர் எங்கே கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிட்டுருக்க. பேசாமல் வேறு யார்ட்டாச்சும் அட்ரஸ் கேட்டிருக்கலாமா? பார்க்கவே லோக்கலாக இருக்கான். பேட் பாய் ஆட்டம் தெரியுறா. இவனை நம்பி வேற நான் வந்திருக்கேன். ஆளும் அவனும் பாரு ஒரு மாதிரி இருக்கான். அவன் காதில் அந்த பியர்ஸ் அந்த இயரிங் என்ன இது? என்னம்மா ஹார்ட்லாம் லேப்டாப்னு அடிச்சுக்குது. இது வேறு சும்மாவே இருக்க மாட்டேது. இந்த லக்கேஜ் வேறு ஐயோ எனக்கு என்ன பார்க்க பார்க்க பயமாக இருக்குது. பேசாமல் அப்படியே போயிடலாமா? ஐயோ எங்கே போவேன்? இந்த வழியாக தானே போகணும். அட்ரஸ் செஞ்சால் கூட ஏதோ ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். இனி இவன் கூட என்னெல்லாம் ஆக போதோ தெரில. இவன் வேறு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் ஷோ கடவுளே அப்படி சொல்லிட்டு அப்படியே அம்மா புலம்பிக்கிட்டே நீங்கள் போயிடுங்க. நீங்கள் தேங்க அப்படியே உங்கள் முன்னாடி போயிட்டுருக்கான். நீங்கள் என்ன இது? எதுடி இது? என்னது முன்னாடி? என்ன முன்னாடி? நான் முட்டு சந்து இதில் தெரிலையா பார்த்தா? எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? வீட்டுக்கு அட்ரஸ் தானே. என்ன உங்களுக்கே அட்ரஸ் தெரியாதா? சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வேறு ஏதாச்சும் கேட்டு போயிருப்பேன்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? முட்டு சந்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா சொல்லியிருக்கலாம்ல. நான் வேறு யார்ட்டாச்சும் கேட்டு போயிருப்பேன்ல. இப்போ பாருங்கள் எனக்கு தான் டைம் போகுது. எங்கள் வீட்டில் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் இல்லாட்டி திட்டுவாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகலான்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அந்த வாலை லாக் பண்ணி நான் பாரு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஐயோ நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னாடி நான் மட்டும் என்ன அப்படிப்பட்ட பையனா? இங்கே பாரு எனக்கு சுற்றி வளர்ச்சிலாம் பேச தெரியாது. எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிச்சு. ஐ லவ் யூ. வாட்?
ஐயோ மேட் ஆ பார்த்தது லவ்வா? ஐயே என்ன இது? பார்த்தது எப்படி ஒருத்தவங்க மேலே லவ் வரும்? என்ன பேசுகிறீங்க? உங்களை நம்பி வந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆ ஏய் நிறுத்துவி, நான் உன்னை பிடிச்சிருக்குங்கிற ஓகேவா? இனிமேல் நீ எந்து புத்தா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸில் வந்துட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறா. உங்களுக்கா செம்ம கோவத்து. நீங்கள் அப்படியே தேங்காய் தள்ளி விட்டு அவன் கன்னத்துலேயும் ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அவங்கள பார்க்குறான். நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கிஸ் பண்ணுவேன்? நீலாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கலையா? ஆ பொறுக்கி சி உன்னையெல்லாம் நம்பி வந்தேன் பார்த்தியா? நான் அப்போவே கவனமாக இருந்திருக்கணும். பார்க்க இப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக லோக்கலாட்டு இருக்கானே, அவன்கிட்டலாம் போய் அட்ரஸ் கேட்கணுமா அப்படின்னு. சி வந்து கேட்டதுக்கு தூ என்ன பண்ணுறதுனே தெரில. நானே போய்க்கிறேன். இனிமேல் மூஞ்சி முன்னாடி வந்துடாது சரியா? இல்லை நீயே தான் ஃபஸ்ட்டு என் மூஞ்சி முன்னாடி வரணும். ஐயோ ஹயன் ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டியேடி. இரு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? பரவாயில்லையே, அப்போ நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் போலையே. அப்புறம்டி ஜில்லு, உன் பேர் என்ன? வாட் ஜில்லா? ஜில்லு ஜில்லுன்னு இருந்தீன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பிசாஸ் அடிச்சிட்டு போகிறேன். ஏன் உனக்கு வாங்கினது பத்தலையா? பேபி கேர்ள் என்ன அடிச்சா அண்ணா? ஏன்னா ஏதோ என் கண்ணத்தை அப்படி ஒரு லவ்வோட தடவன மாதிரி இருந்துச்சு. சி பொறுக்கி தூ அது சொல்லிட்டு நீங்களே அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. இங்கே தயா உன் நம்பர் கொடுத்துட்டு போறி, அப்படி தானே மாமா காலிங் பண்ண முடியும். இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாரு அதெல்லாம் இல்லடி, ஐ எம் தயா. அப்புறம் நீ என்ன உன் பேர் என்னமோ சொன்னியே? வயனு சரிடி, பார்த்து போயிட்டு வா. என்ன உன் அட்ரஸ்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். உன் வீடு எங்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், கவலைப்படாத. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தினா உன்னோட அது 4th வீடுடி. போயிரு. மாமாவை நினச்சிட்டு எங்கேயாவது எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல, பார்த்துப்போம். ஏதாச்சும் ஏதாவது வம்பு பண்ணானா அங்கன்னு சொல்லு, அவனும் உங்ககிட்ட பக்கம் கூட வரமாட்டான். சரி அடி பார்த்துப்போ. இந்தாடி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பின்னாடி போகிறான். நீங்கள் பொறுக்கி போய் இவங்கிட்ட வந்து மாட்டிட்டே ஓயன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து அப்படியே ஸ்பீடாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே தேங்க அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா எங்கேம்மா இருக்கீங்க? இருடி எதுக்கு வந்தது கத்துற? அம்மா அப்பா எங்க? அப்பாவை கூப்பிட வர சொல்ல வேண்டியதானே? ஒயன் உங்கள் அப்பா தான் பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு போயிட்டாரே. நான் தான் சொன்னேன்ல. அப்போ அந்த தடி மாடு அவன் என்னம்மா பண்ணுறான்? வயன் என்ன உங்கள் அண்ணனை அவன் இவங்கிற? அப்புறம் தெருவில் அவ்வளோ பொறுக்கி பசங்க இருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது தெரியுமா? வந்து கூப்பிட்டா அவனுக்கு என்னவா? தங்கச்சிங்கிறான். தங்கச்சி மேலே ஒரு பாசம் இருக்கா அவனுக்கு? வயன் கொஞ்சம் பொறுமையாக இருமா. அவனே பாவம் திங்ஸ்லாம் இறக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஏம்மா நீ வேற ஆளுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக விடுறோமேன்ற அக்கறையே இல்லை. நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. எனக்கே அவன் ஃபேஸ் மைண்டுக்கு வருது. சி பார்க்க அழகாக இருக்கான். ஒயன் அவனே சரியான பொறுக்கி. பார்த்தேல எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தான்னு. அப்படிப்பட்ட பையன் மேலெலாம் ஃபாலோ ஆகக்கூடாது. அவன் பொறுக்கி ஒயன். நோ 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 ஆனால் நீ அந்த மாதிரி டைப் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? ஒயன் அந்த மாதிரி பார்த்து பொறுக்கியா? இந்த பேட் பாய் அப்சர்ஷன் அதெல்லாம் ட்ராமா. அப்புறம் இந்த வெப் சீரிஸ்க்கு வேணால் நல்லா இருக்கலாம், ரியல் லைஃபுக்கு செட்டே ஆகாது ஒயன். அதெல்லாம் எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா? ட்ராமாவில் பார்க்கும்போது பரவாயில்லையே, இந்த பையன் அந்த பொண்ணுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் நோவே, அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்த்தா உங்கள் அண்ணா தான். ஸ்டீஃபன் உன்னை வேண்டா வந்து கூப்பிட்டா உனக்கு என்ன? தெருவில் பார்த்துல எவ்வளோ பசங்க இருக்காங்கன்னு என்னை அப்படியே தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். வந்து கூப்பிட்டுக்க வேண்டியதானே? வாண்டு பெண்ணடி உனக்கு? எதுக்கு இப்போ ரொம்ப தாளிச்சிட்டு இருக்கிற? ஏன் அண்ணாச்சி தான் பண்ணானா உன்னை அப்படின்னு கேட்குறான்.
நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே அயன் பேசாமல் அந்த தயாங் அவனை பற்றி சொல்லிடலாமா? ஆ வேணாம் வேணாம், ஸ்டீஃபனை பற்றி உனக்கே தெரியும், அவன் போய் இப்படி அடித்து பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் அவனை பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கு. அவன் சும்மா விடுவானா? இல்லை, ஸ்டீஃபனை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை அவன் எங்கள் அண்ணனை அடிச்சிட்டான்னா? இல்லை இல்லை, ஒரு வேளை இவன் அவனை அடிச்சிட்டானா? உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன பதில் வருமா வராதா? அது அது யாராச்சும் எதாவது பண்ணானா? அவன் ஏதாவது தொட்டானா? இல்லை எதுவும் புள்ளி ஏதாவது பண்ணாங்களா என்ன? நேம் மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அது ஃபைன், வேணாம் விட்டுடி, சண்டேலாம் வேணாம். அது ஸ்டீஃபன், அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன இப்போ மட்டும் என் மேலே அக்கறை வருதா? நீ வந்து கூப்பிட்டுருக்கணும்ல. இதெல்லாம் இல்லடி, பார்த்தில வீட்டில் எவ்வளோ ஒர்க்குன்னு. ஆமாம், இங்கே யார் ஃபஸ்ட்டு வீடு பார்த்தா? அப்பா தான் இங்கேருந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. இந்த தெருக்குள்ளே நடந்து நடந்து போயிடக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் போல். அயன், அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும். இந்த தெருவில் ஃபுல்லாக பொறுக்கி பசங்க தான், சரியா? நானே உனக்கு காலேஜ் கொண்டு வந்து ட்ராப் பண்ணி விட்டுறது எல்லாம் பார்த்துக்கிறேன், பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுலாம் பார்த்துக்கிறேன், சரியா? அண்ட் யார்கிட்டையும் பேசாத. பாரு, அகைன்னு சொல்கிறேன், நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அவன் மேலேயாவது லவ்வுக்கு இவன் வந்து நின்றாத அயன். முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட்டில் தேங்குன்னு ஒரு பையன் இருக்கானாமா. அவன் தான் ரொம்ப ஒரு லோக்கலான பையனாமா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, ரொம்ப கெட்ட பையனாமா. அவன்லாம் உன்னை வந்து ஏதாவது பார்த்தானா செஞ்சானா நீ பேசாமல் வந்துரு, சரியா? அதுக்கும் மீறி எதாவது பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அவன் பார்க்க நல்லா தான் இருப்பான். இந்த லவ்வுக்கு இவன்லாம் அது ஸ்டீஃபன், நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன்? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இல்லை அயன், நீ பண்ண மாட்டேதான், இருந்தாலும் சொல்லணும்ல நான். அது என் கடமை தானே. ஆமாம். அந்த தேங்கும் சரி, அவன் சுற்றி இருக்கிறவனும் சரி, யார்கிட்டையும் வச்சுக்காத, சரியா? காலேஜ் போனோமா, படித்தோமா, வந்தோமா அப்படி இருக்கணும். எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சு, அவனும் உன் காலேஜ் தானாமே. அதனால் பார்த்துரு, சரியா? அப்புறம் ஏதாவது ஒன்றா சொல்லு, வாய்க்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்காத. நீ வரும்போது அவன் ஏதாவது உன்னை பார்த்தானா என்ன? இல்லை, நீ சொல்லி தான் ஸ்டீஃபன் எனக்கு அப்படி ஒரு பேரே தெரியும். பி கேர்ஃபுல். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருக்கீங்க. அவனும் சரி ஓயன், நீ தூங்கு, மார்னிங் உனக்கு ஃபர்ஸ்ட் டே வேறு காலேஜு, பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன ஃபைனல் இயர் தானே? ஆமாம். அவ்வளோதான், நெக்ஸ்ட் இயர் நீயும் கம்பெனிக்கு ஒர்க் போயிடுவேன், பார்த்துக்கோ. ஸ்டீஃபன், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அது தேயாங் சொன்னில, அவன் என்ன படிக்கிறான்? நானே சீனியர், அதான் அவன் எப்படி எனக்கும் மேலே சீனியரா இல்லை எப்படி? அவன் செகண்ட் இயர் ஏதோ மாஸ்டர் படிக்கிறானா மாடி, அதுவும் அவனும் ஃபைனல் இயர் தான். அவங்க ஃபேமிலியெல்லாம் பெரிய ஃபேமிலியாமா. நான் பையன் சரி கிடையாது, எல்லா பேட் ஹேபிட்டும் அவனுக்கு இருக்குது. புரியுதா? ஆமாம், நீ அவனை பற்றி கேட்குற? இல்லை, நீ சொன்னில அவன் ரொம்ப கெட்ட பையன், ரொம்ப லோக்கல்னு, அதான் கொஞ்சம் உஷாராக இருக்கலான்னு. சரிடி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அந்த ஃபோனில் கண்டமேனிக்கு அந்த ரொமான்டிக் ட்ராமாலாம் கொஞ்சி கொலவுறது, அந்த கிஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்காம மூடிட்டு மூட்டை முடிச்சு கட்டிட்டு தூங்கு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். நீங்கள் என்னது, இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சு? ஐயோ போச்சு, பார்த்துட்டானா? பார்த்துருப்பான், இவன் அதுக்கும் மேலே பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே முழிச்சிட்ருக்கீங்க. இந்த சைடு தேங்க்ஸ் சைடு வந்து பார்த்தா, ஜங்குவா, எனக்கு வேணும்டா. எனக்கு தலை கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், போதும் திங்ஸ் பண்ணது. இல்லை, எனக்கு ஒயன் வேணும். ஒயன் தான் என் பொண்டாட்டி, சரியா? யாவன் யாடெல்லாம் வந்தாலும் கொல்லுவேன் என் ஆளுக்காக. என் டார்லிங், எனக்கு அவள் வேணும். நான் இப்போவே அவளை பார்க்கணும்.
நான் போய் அவளை பாட்டு வரேன். டேய் 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 இருடா, என்ன உனக்கு ஓவர் ஆயிடுச்சு போலே. ஆ கம்முனுரு, அந்த பிள்ளை வீட்டுக்கெலாம் போயிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத மச்சான். உண்மையாக எனக்கு போகணும்டா, அவளை பார்க்கணும் மச்சான். என்ன என்ன நினச்சிட்ருக்கா? நான் இந்த பொண்ணுகிட்ட மட்டும் என்னடா லவ்வா? ஆமாம் லவ் தான், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எனக்கு அவளை பார்க்கணும். எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு அவளை பார்த்ததும்? அவளை அப்படியே எனக்குள்ளே வச்சுக்கணும், யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அப்படியே எனக்குள்ளே அப்படியே நெஞ்சுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கணும், அப்படி தோணுது. என்ன பண்ணலாம்? எனக்கு அவளை பார்க்கணும். டேய், நீ எல்லா பொண்ணுங்கிட்டையும் இப்படி தான் பண்ணுவ, அது என்ன இந்த பொண்ணுகிட்ட வரது மட்டும் லவ்ன்ற? இல்லை மச்சான், தோணுது. இந்த பொண்ணுங்கிட்டலாம் சும்மா போயிட்டு கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி நின்றுட்டு அப்படி வந்துடுறது. ஆனால் இவளை நான் மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தோணுது. என்னை அவளை இப்போ பார்க்கணும், அவளை எப்போவுமே என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு தோணும் போதெல்லாம், எனக்கு கஷ்டம் இருக்கும்போது, சிரிப்பாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, எல்லா நேரமும் எனக்கு அவளை பார்க்கணும். அதான் சொல்கிறேன், என்னை இப்போ ஒரு மாதிரி இருக்கு, அவளை போய் பார்க்கணும். வா. டேய், ஐ யூ சீரியஸ்? காலையிலலாம் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு மறந்துட மாட்டியே? டே ஜங்குவா, உனையே தெரியும்ல நான் எவ்வளோதான் அடித்தாலும் கின்னுன்ட்ருப்பேன்னு. அது சரி, இவனுக்கு லவ் வேறு வந்துச்சா? டே அந்த பொண்ணு பாவம்டா, பாத்தியில் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வேணும்னு நினச்சா வேணும், அதனால் வேணும், வா அப்படின்னு கூப்பிட்றான். எங்கள் ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் இவன் டார்கெட் வச்சிட்டானா? அதுவும் அவன் ஒய்ஃபாக வேணும்னு நினைக்கிறான். முடிஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையே. என்னெல்லாம் நடக்க போதோ. வாடா போகலாம் தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஒயன் அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அப்போது அவங்களோட அம்மா, ஏய் ஒயன் பாடி டின்னர் சாப்பிட. இந்த வரேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு சாப்பிட்லான்னு உட்காடுறீங்க. இங்கே ஸ்டீஃபன், தாடி நல்லா தின்னு சரியா, நல்லா மாடி கொட்டிக்கோ. எனக்கு தெரியும், நீ மட்டும் எப்படி சாப்பிட்ற. பசங்களா அகைன் சண்டை போடுறீங்களா நீங்கள்? அப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா, இவன் தாம்மா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பழுத்துட்டே இருக்கான். அது உன் அண்ணன்டி, உன்கிட்ட தானே வம்பிழுப்பான். அப்போ நானும் அவனை தங்கச்சி, அவன்கிட்ட தான் வம்பிழுக்க முடியும். வாயை பாரு இந்த வாண்டுக்கு. அப்புறம் ஒயன், நாளைக்கு தான் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜு அண்ட் ஆல்சோ இங்கே நிறையா பொறுக்கி பசங்க இருக்காங்க சரியா. ஆனால் நமக்கும் வேறு வழி இல்லை, இங்கே தான் வீடு நல்லா கிடச்சிது சரியா. ஸோ யார்கிட்டையும் பேசாத, யார்கிட்டையும் பார்க்காத. யாராச்சும் தான் பண்ணானா ஸ்டீஃபன்கிட்ட சொல்ல, ஸ்டீஃபன் பார்த்துக்குவான். அண்ட் அது இதுன்னு லவ் கிவன்லாம் வந்துடாத ஒயன், உனக்கே தெரியும் நம்ம ஃபேமிலி எப்படின்னு. அடி வெளுத்துருவேன் புரியுதா. ஆல்ரெடி நடந்தால் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பத்திரமா இரு சரியா. ஏதாவது ஒன்றுனா ஸ்டீஃபன் கிட்ட சொல்லு, இல்லாட்டி அப்பாட்ட சொல்லு. அண்ட் உன்னை பிக்கப் அண்ட் ட்ராப் ஸ்டீஃபன் பார்த்துக்குவான் ஓகேவா. சரிம்மா. இதுக்கு மேலே வேறு? ஐயோ அம்மா போதும்மா, எவ்வளோ இதெல்லாம் ஸ்டீஃபனே என்கிட்ட சொல்லிட்டான். ஆமாம்மா, நானும் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி சரி சாப்பிடுங்க, அம்மா காலையில் உங்களை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு போகிறாங்க. நீங்களும் அப்படியே எழுந்துட்டு, இந்த வீடு கட்டிட்டு நான் எப்படி அழப்போனோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் அப்படியே ரூமுக்கு போகிறா. அப்போ ஸ்டீஃபன், நிலடி என்ன, ரூமில் ஒரு பெரிய சாக்லேட் பார்த்தேன், எடுத்துகிட்டு வா. எது? அது எதுக்கு உனக்கு நான் தரணும்? எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். இல்லை தர முடியாது போடா. நான் எதுக்கு உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரணும்? ஆளை பாரு, என் ரூமில் சாக்லேட் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்து தரணுமாமா? முடியாது போ. முடியாதா? அப்போனா நான் போய் அம்மா அப்பாட்ட நீ ட்ராமாவில் அந்த கிஸ்ஸு சீன்லாம் பார்க்குறீல்ல அதெல்லாம் சொல்லுவேன். இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனது வாங்கிட்டு அது
இந்த வயசில் உனக்கு கிசு சீன் கேட்குது, கிசு சீனு. ஆ விட்டு மண்டையிலே போட்டுண்ணா. அடி கண்டதெல்லாம் பார்க்காம கண்ணை மூடி தூங்கு, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். போகிறோம் அப்படியே இல்லாட்டி உன் மூஞ்சி பார்த்துட்டு இங்கே உட்காந்துருவேன் நினச்சியா? அவ்வளோலாம் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். நீங்கள் எவ்வளோ திமிரு பாரு இதுக்கு. இவன் இப்படி தான் எனக்கு இல்லை இவனுக்கு இப்படி தான் நான் தங்கச்சியாக பிறந்தனோ தெரில. அப்படியே கடுப்பாக வருது. அப்படியே ஏதாவதுக்கு மண்டையிலே அடைச்சி உடச்சிடணுமாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரூமுக்குள்ளே போகிறீங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி போயிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் ட்ராமாவில் அப்படி இப்படி பார்க்குறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அவங்க தான் அப்படியே கிஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. நான் என்ன பண்ணட்டும்? என்னோட டைப்பு அந்த ட்ராமாவில் வர மாதிரி கூட இருக்கலாம். ஒயன் உன் டைப் என்ன? அடுத்தோட கண்ணாடியில் நீங்களே உங்களை பார்த்து கேட்குறீங்க. அப்படின்னு நீங்களே எனக்கு வந்துட்டு நல்லா ஹைட்டாக இருக்கணும், நல்லா ஒயிட்டாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும். அது இன்றைக்கி ஒரு பையனை பார்த்ததில்ல, பொறுக்கி என்னை கூட கிஸ் பண்ணிட்டான். என் ஃபஸ்ட்டு கிஸ் போச்சு. அவனை மாதிரி இருக்கணும். அவனை மாதிரி கேரக்டர் ரொமான்டிக்காக நல்லா காலையில் கொஞ்சிறது, நைட்டு கொஞ்சிறது, அப்பப்போ மிஞ்சிறது. நல்லா இருக்கும்ல? அந்த மாதிரி தான் வேணும் எனக்கு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? எனக்கு அப்படி நல்லா கொஞ்சம் கொலாவிட்டு அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் என் ஹஸ்பண்ட். அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எனி டைம் என்னையே சுற்றி வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே நினச்சிட்டு போய் பெட்டில் உட்காந்துடுறீங்க. உட்காரும்போது இன்றைக்கி அந்த பையனோட தாட்டாகவே இருக்குது எனக்கு. அவன் பேர் என்ன? டயாங். அவனும் என் காலேஜ் தான். அப்போது நாளைக்கு நான் போனால் அவனை மீட் பண்ண முடியுமா? ஒரு வேளை அவன் ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுறது? இல்லை அவன் எப்படி என்ன ஏதாவது பண்ணுவான்? நோயன் நீலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படிங்கும்போது டக்குன்னு கட்டல்கள்லேருந்து ஒரு கை வந்து உங்கள் காலை பிடிக்குது. நீங்கள் அவ்வளோதான், ஐயோ அம்மா அப்படின்ட்டு பயந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அப்போது அடியிலேருந்து ஒரு பையன் வெளியே வர. நீங்கள் டயா நீ எப்படி இங்கே? என்னடி சொன்னா? என்ன மாதிரி பையன் வேணுமா? நானே எரியண்டி உனக்கு. என்ன மாதிரி பையன் வேணுமா? கொஞ்சணுமா உன்னைய? அப்படியே கொஞ்சம் கொலாவி அப்படி வச்சுக்கணுமா? நான் கொஞ்சம் அப்படியே ராத்திரியும் பகல் வச்சு விட்டாடி. எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும். நீ அப்படியே என் கேரக்டர் வைஸ்லேயே இருக்க. அடி கொஞ்சிக்கிட்டா நீ எப்படி இங்கே வந்த? போறியா கொஞ்சம்? எப்படி நீ ஃபஸ்ட்டு இங்கே வந்த? அதுவா ஒன்றும் இல்லடி பட்டு, என்னை வேற உன் ஞாபகமாக வந்துச்சா, அதான் வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்னடி ட்ரெஸ் இது நல்லா அப்படியே ரிவேலிங்காக போட்டிருக்க. அதோட உங்கள் ட்ரெஸ் பார்க்குறீங்க அப்படியே எல்லாமே தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு கோட் மாதிரி எடுத்து வியர் பண்ணிட்டு மேலே இங்கே என்ன பண்ண? போ வீட்டுக்கு போ. நீ ஃபஸ்ட்டு எப்படி இங்கே வந்த? என்னடி வந்தவனை வாசலோடு துரத்துற? நான் பார்க்குறக்காக தான் இருந்தேன் தெரியுமா? வெளியே ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசுனேன். யாருடி அது? உன்னோட அண்ணனா? ஆமாம். சரிடி சரி. எனக்கு அந்த சந்தில் ஒன்று கொடுத்தில, அந்த மாதிரி கொடு, நான் போயிடுறேன். என்ன கொடுத்த? ஐயோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா? அப்படின்னு நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ரூம் டோர் நாக்காது. ஒயன் என்னடி ஆச்சு? ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, என்ன விழுந்துட்டியா? அதில் ஸ்டீஃபனை வந்து டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் அது ஸ்டீஃபன் ஒன்றும் கிடையாது, நான் விழுந்துட்டேன். ஆமாம் விழுந்துட்டேன். நீ ஃபஸ்ட்டு கதவை தோற. என்னாச்சு? நான் இல்லை ஏதோ அடியா? நான் உள்ளே வந்து பார்க்குறேன், கதவை தோறடி. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டடி ஓயன். இல்லை தேங்க நீ போடா கம்முன்னு. நம்மளோட தேங்க துரத்திட்டே இருக்கீங்க. இல்லைடி வந்துட்டு கிசு வாங்காமல் நான் போகிறதா கிடையாது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒயன்
டோரை ஓப்பன் பண்ணுறி, யாராச்சும் இருக்காங்களா? ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டிகிட்டே இருக்கான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான், ஓகேவா? ஓகேடா, பை, லவ் யூ ஆல்.